தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் மனதிற்கு பிடித்த துலாம் ராசினியர்களுக்கு. துளாராசிக்காரர்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குது, என்னதான் துளாராசிக்காரர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்ல? எப்ப பார்த்தாலும் கமெண்ட்ல எதையாவது ஒண்ணு போட்டு இருக்குது. சரி வாங்க பாப்போம், இனிமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருட பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா சூப்பரா இருக்க போகுது. எதை பத்தியும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியம் பிறக்க போகிறது. ஒரு மாதிரி இருந்த தன்மையெல்லாம் மாறி சும்மா டிரான்ஸ்பர்மேஷன். சும்மா இப்படி எல்லாம் இல்லை, இவ்வளவு பெருசு. உத்வேகம் பிறக்கும். நான் ராசிநாதன் உச்சத்தை நோக்கி நகரப் போகிறேன். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி இந்த அப்படியே உட்காந்து சபா வீட்டுல உட்கார்ந்து திரும்ப குருவோட பிடிச்சவங்க வீட்டுல பிடிக்காதவங்க வீட்டுல எல்லா வீட்லயும் அப்படியே உட்காந்து டார்ச்சர் ஆயிட்டு அப்படா விட்டுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி இந்த அப்படியே ஸ்டாண்டர்டா ஓடக்கூடிய தன்மையெல்லாம் ராசிநாதனுக்கு இருக்கிறதுனால துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் வெளியில போற மாதிரியான ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது. சொல்ல முடியல, எல்லாமே இருக்கு ஆனா ஏதோ இல்லாத மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும்ல, அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க. எல்லாமே இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, நிம்மதி எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு பத்தல, சொல்ல தெரியல, எதுலயோ நான் கட்டுண்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. ராசிநாதன் போய் இந்த இடத்துல பொசிஷன்ல போனதுதான். பட் ஸ்டில் இப்போ போற ஆள் யாருன்னா மிஸ்டர் ராகு, த ஸ்னேக் பாபோட போய் சேர போறாரு. ரைட்டா தப்பா? சூப்பர்ல. ஏன்னா எப்பயுமே ராகு சுக்ரன் இதெல்லாம் ஒரு அணி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேரப்போது நம்மளுக்கு என்ன நிறைய இந்த தடவை துளாராசிக்காரங்களை யாருக்கு ஸ்ட்ராங்கோ இல்லையோ துளாராசி படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை இது வரைக்கும் இப்படியே துளாராசிக்கார பிள்ளைங்க பாவம் அவ்வளோ கஷ்டப்படுங்க, மார்க்கே வராம தவிச்சிச்சுங்க. இந்த தடவை அப்படிலாம் இல்லாம ரொம்ப நல்ல ஒரு டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுது குழந்தைகளுக்கு. ஓகே, அது அப்புறம் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன நடக்கும் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஒரு தெளிவு பிறக்கும். ரொம்ப நாளா பார்க்கணும் நினைச்சவங்களை மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 5ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகம் சேர்ந்திருக்கும் போது வேற என்ன சாமி வேணும்? பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆக போகுது. நிறைய நல்லவை எல்லாம் தேடி வரப்போகிறது. ரொம்ப நாளா பார்க்கணும் நினைச்சவங்களை இந்த தடவை மீட் பண்ணுவீங்க. நிறைய குருமார்களுடைய பிளெஸிங் கிடைக்க போகுது. நிறைய மூலிகை பற்றி சில தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. வித்தியாசமா பிரபஞ்சத்தோட கையில நம்ம இருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சிறுசிறுப்பும் ஒரு மாதிரியான ஒரு உணர்வும் கிடைக்கும். எப்பயுமே இந்த 5ஆம் இடம் அப்படின்றது ஒரு மாதிரியான தன்மைங்க. நீங்க சும்மா வேற தாண்டி இன்ட்யூஷன் பவர்ல சூப்பரா இயங்க போறீங்க துளாராசிக்காரங்க. ஒரு ஒரு மாதிரி கடவுளோட குழந்தை நான் அப்படின்றத உணரக்கூடிய தருணமா உங்களுக்கும் கடவுளுக்கும் டைரக்டா சில விஷயங்கள் நடக்கும். நீங்க போகும்போது மட்டும் முருகன் கோயில கற்பூரம் கட்டுவாங்க, போய் பாருங்க நடக்கும். முருகனுடைய அருள் முன்னுக்கு வந்து நிற்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, 2ஆம் வீட்டு அதிபதி போய் உச்சம் அடைந்திருக்காரு. வேற என்ன சாமி வேணும்? செமையா இருக்கு. 23ஆம் தேதி வரைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் காத்துட்டு இருக்கு. எல்லா விதத்திலும் நல்லது. இது வரைக்கும் சனி ஒரு மாதிரி வக்கரமா இருந்து நல்லதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம இருந்திருந்தோம். அதுவும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கும் போது கொஞ்சம் நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஒரு மாசம் 1.5 மாசமா நல்லா போகுது. இனிமே வரக்கூடிய காலங்கள் இன்னும் நல்லா போகும். நிறைய பேருக்கு பொறுப்புகள் உணர்ந்து செயல்படுவீர்கள். இத்தனை நாள் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருந்தீங்க. இந்த தடவை அதெல்லாம் இல்லாம நிறைய பொறுப்புகள் அதிகரிக்கும். நிறைய கமிட்மெண்ட் நீங்களாவே வாலண்டியரா தேடி போய்ங்க. கமிட்மெண்ட் குள்ள இருந்தாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சில கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்களா வருவீங்க. இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது எல்லாத்துலயும் வெற்றி கொடுப்பாரு. பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் பிரம்மாண்டமா கொடுப்பாரு. ஒருவேளை உங்க ஜனன கால ஜாதத்துல வேற ஏதாவது தசாபுதி நடக்கிற பட்சத்துல மட்டும் இது ராங்கா போகுமே தவிர கோச்சார ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. வீட்டுல ஏதாவது இந்த கருப்பசாமி மாதிரி முனீஸ்வரன் மாதிரி சில தெய்வங்களுக்கு இந்த மதம் படையல் போடுறதுக்கு உங்களை முன்னிப்பாரு. நீங்க எந்த வயதா இருந்தாலும் சரி, நீங்க 40 வயதா சரி, 50 வயசா இருந்தாலும் ஏதோ ஒன்னா இருந்தாலும் சரி. அதே மாதிரி உக்ர தெய்வங்களுடைய எனர்ஜின்றவருக்கு பெண் உக்ர தெய்வத்து காளியம்மன் மாதிரி, மாரியம்மன் மாதிரி, அங்காள பரமேஸ்வரன் ஏதோ ஒரு உக்ர தெய்வத்தை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவீங்க. நிறைய பேருக்கு மேல்மலையினரோட கனெக்ட் ஆகும். போனீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. இல்ல அந்த தெய்வ அம்பாள் உங்க கண்ணுல பட்டானா சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த தடவை அந்த அம்பிகை உங்களை ஆட்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் வரும். ராகுவோட சேத தன்மைன்றது சாதாரணமா இல்லை. சுக்கரன் உட்கார்ந்து அப்படியே இருக்கக்கூடிய தன்மை, புதனோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய தன்மை, இந்த பக்கம் 12ஆம் வீட்டு அதிபதி, இந்த பக்கம் 2ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி எல்லாரோடையும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது துளாராசிக்காரர்களை கொஞ்சம் பொறுப்பான ஆட்களாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. நாங்க பொறுப்பெல்லாம் இல்லையா, என்ன இப்படிலாம் சொல்றீங்களா கேட்காதீங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா போகுது, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். படிக்கிற பிள்ளைங்க தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பரா படிப்பாங்க. படிக்கிற துளாராசிக்கார குழந்தைகளுக்கு இந்த தடவை டைம் போறவே தெரியாத அளவுக்கு படிக்கும். நிறைய பேர் நைட் ஸ்டடி பண்ணுவாங்க. ஏன்னா ராகு எல்லாம் இருள் கிரகங்கள், நிறைய பேர் நைட் ஸ்டடி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து திடீர்னு டியூஷன் சேர்றது, ஆன்லைன்ல போய் படிக்கிறது, இல்ல திடீர்னு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை துளாராசிக்காரங்க மேக்ஸ் சூப்பரா போட்டுருங்க பிள்ளைங்க. இது வரைக்கும் மேக்ஸே வராதுன்னு சொன்ன பிள்ளைங்க இந்த தடவை மேக்ஸ்ல பிச்சு படல் எடுக்கும். சயின்ஸ்ல சூப்பரா மார்க் எடுப்பாங்க. நான் போனதை சொன்னேன், மொழி பாடங்கள்ல ரொம்ப அழகா மார்க் வரும். நீங்களும் ஆமா ஆமான்னு சொன்னீங்க. இந்த தடவை அதெல்லாம் தாண்டியும் கொஞ்சம் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயத்துல மார்க் எடுப்போம்டா சாமின்ற மாதிரி போவாங்க. கதை கவிதை எல்லாம் தாண்டி இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்க போகுது. சோ முதல் 15 தேதிகள் ஒரு மாதிரி இருந்தாலும் அடுத்த 15ஆம் தேதியில இருந்து வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப சீக்கிரமா சுக்கிரன் வந்து அப்படியே உச்சத்தை நோக்கி போறாருன்ற அமைப்புல இந்த ஒரு மாத காலகட்டம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நிஜமாவே ஒரு வரப்பிரசாதமான மாசம் தான். 5ஆம் இடம் அப்படின்ற இடத்துல ராகு அமர்தல் ரைட்டு தப்பெல்லாம் தாண்டி வயிறு அதுதான் 5ஆம் இடம் இல்லையா? அப்ப அடி வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமா இருக்கணும். கழிவுகள் போறக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு நல்ல மெடிசன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிரனோட ராகு சேரும்போது சில பேருக்கு மூஞ்சில பிம்பிள்ஸ் வரும். ஃபேஸ்ல வந்து ஏதாவது பிம்பிள்ஸ் வருது, ஸ்கின் அலர்ஜி ஆகுறது, இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்சமா இருக்கிறது நெருப்பு கிரகத்தோட சேர்ந்த தன்மையில இருக்கு. அதனால நிறைய பேருக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ ஹீட் மூலமா இந்த ஹீட் குப்பளம்லாம் வருது இல்ல, இந்த வேனக்கட்டி மாதிரி வர்றதுக்கான சின்ன சின்ன அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் மூலமாக ஒரு சின்ன ஒரு ராகு தான் லீலையை காட்டுவார். மத்தபடி பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா உங்க பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க. துளாராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவை பிள்ளைகள் குறித்த ஒரு பெருமை கிடைக்கும். இது வரைக்கும் புள்ள படிக்காம இருக்கு, சொன்ன பேச்சு கேட்காம இருக்குன்னா இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒருவேளை உங்க ஜனனகால ஜாதகத்துல ராகு நல்லா அழுத்தி பிள்ளைகள் உங்களை பாடா படுத்தும். டீனேஜ்ல பிள்ளைகளை வச்சுட்டு இருக்க துளாராசிக்காரர்கள், துலா லக்னக்காரர்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கும். பிள்ளைகள் குறித்த ஒரு கவலை எட்டி பார்க்கும். பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்த விஷயத்துல ஏதோ ஒரு மைனஸ் வந்து நிற்கும். இது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து நடக்க போற விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த தடவை ஜனனகால ஜாதகம் தான் இம்பாக்ட் பண்ண போகுது. ஏன்னா எல்லா கோச்சார கிரகங்களும் ராகுவின் பிடியில் கட்டுண்டு இருக்கிறதுனால ஜனனகால ஜாதகம் தான் இந்த தடவை இம்பாக்ட் பண்ண போகுது. அப்போ உங்க சுயஜாதகம் தான் பேசுமே தவிர இந்த ஒன்னும் பெருசா இந்த விஷயங்கள் அதுக்கு ஆமேன் அப்படின்னு சொல்லும். ஓகே கிளியர். சோ படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன கவலை? 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உடைமைகள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும். எனக்குன்னு ஏதாவது வாங்கிக்கிறது, எனக்குன்னு போன் வாங்கிக்கிறது, எனக்குன்னு வீடு வாங்கிக்கிறது, எனக்குன்னு பைக் வாங்கிக்கிறது, எனக்குன்னு ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கிறது. தொழிலுக்கான உபகரணங்கள் வாங்கிக் கொள்வது. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்க கேமரா வர ஃபீல்ட்ல இருந்தா கேமரா வாங்கிக்கிறது, இல்ல நீங்க வந்து உங்க வேலைக்கு போறீங்கன்னா அதுக்கு ஒரு பைக் வாங்கிக்கிறது, இல்ல நீங்க உங்க தொழிலுக்குன்னு ஒரு லேப்டாப் வாங்கிக்கிறது. உங்க தொழிலுக்காக சில உபகரணங்களை நீங்க வாங்கி மகிழக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, அதுவே சூப்பரா இருக்கும். நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த தடவை கிடைக்கும். நிறைய ஃபாரின் ஐட்டம் கிடைக்கும். நிறைய பெர்ஃப்யூம் வாங்குவீங்க, இந்த தடவை பெர்ஃப்யூம் கொடுப்பீங்க, பெர்ஃப்யூம் கிடைக்கும். நிறைய இந்த தடவை திடீர்னு ஒரு பெர்ஃப்யூம் ஆர்டர் போட்டு அதை நீங்க ஆன்லைன்ல வாங்கி மகிழ்வீர்கள். ஏன்னா இந்த காற்று அதெல்லாம் நாங்க இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கான். அதோடு சேர்ந்த புதன், அதோடு சேர்ந்து சுக்கிரன், நிறைய இந்த தடவை பெர்ஃப்யூம் வாங்குறது, பெர்ஃப்யூம் போடுறது, ஆன்லைன்ல இதுல ஏதாவது கம்மியா இருக்கான்னு பார்த்து வாங்குறது, அலங்கார விஷயங்கள்லாம் மேற்கொள்ளுதல், நிறைய பேருக்கு செப்பல் வாங்குறது, ஷூ வாங்குறது, பெல்ட் வாங்குறது, இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். போன மாசமே நடக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாசம் 15 தேதி வரைக்கும் அப்படியே நீடிக்கும். ஓகே கிளியர். 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வேலையில ஒரு மாற்றம் கிடைக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதுசா தொழிலை எப்படி விரிவுபடுத்தலான்ற மாதிரி எண்ணம் மேலும். நிறைய பேர் திடீர்னு கம்ப்யூட்டர்ல என்ட்ரி பண்றது, அதுல என்ட்ரி பண்றது கொஞ்சம் ஆன்லைனோடு கனெக்ட் ஆவீங்க. வியாபாரத்தை வந்து சந்தைப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கி வியாபாரத்தை சந்தைப்படுத்துவீங்க. துளாராசி பெண்களுக்கு தாறுமாறா இருக்கு. நிறைய பேர் என்னதான் தங்கம் வளர்த்தாலும் தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, வைரம் வாங்குறதுன்ற மாதிரி வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் வெளிமாநிலம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவீங்க. தோட்டம் இருக்கிற வீடு, தென்னந்தோப்பு இருக்கிற வீட்டா வாங்கணும்ன்ற மாதிரி எண்ணம் மேலும் உங்க ஆசை இருக்கு இல்ல, தாட் தானே. அதுக்கான வாய்ப்பு ஒரு ஜனகால நல்லா இருந்தா அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும், இல்லாட்டி அந்த எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கும். நிறைய தென்னை மரமா பாப்பீங்க. தென்னை மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, வயலில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவீங்க, ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு வருவீங்க. இதெல்லாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நடக்கும். இல்ல அந்த மாதிரியான இமேஜா அவங்க கண்ணில் படும். சோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமா இருக்கு. பல்லு டாக்டர் போகாட்டி போயிட்டு வந்துருங்க. அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஆல்ரெடி முருகப்பெருமானுடைய அருள் சூப்பரா இருக்கு. சோ அதனால முருகப்பெருமானுடைய அருளையும் பிடிச்சுக்கோங்க. நாராயணனுடைய வழிபாடு உங்களுக்கு வர வேண்டிய பண விதத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும். ஓகே கிளியர். இந்த தடவை என்ன பார்ப்பீர்கள் அப்படின்னா, துலா ராசிக்காரங்க நிறைய பேர் இந்த தடவை போட்டு பார்ப்பீங்க. போட்டா எஸ்,
நிறைய படகு பார்ப்பீங்க. படகோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் உங்க கண்ணுல படுங்க. இந்த வீடியோ படும்போது கூட உங்களுக்கு அடுத்து படகு படலாம். ஏதாவது படகு இருக்கிற இடத்துக்கு போவீங்க. இல்ல ஏதாவது போனை திறந்தா ஒரு கப்பல் தெரியறது, இல்ல கப்பலை பத்தியான ஒரு விஷயங்கள் பாக்குறது, பிரம்மாண்டமான கப்பல் கண்ணுல படுறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை இருக்கும். அப்ப என்ன இத்தனை நாள் நீ தத்தளிச்சிட்டு இருந்த உனக்கு நங்கூரமா நான் இருக்கேன். எதை பத்தியும் கவலைப்படாம நீ பேசாம இயங்குன்னு சொல்லக்கூடிய தன்மையாக பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக துளாராசிக்காரர்களுக்கு படகு பார்த்தல் அப்படின்றது இருக்க போது. ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியடு. உங்களுக்கான நேரம் இனிதே மறந்து விட்டது. ஆட்டத்தை ஆரம்பிங்க. உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி. துளாராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நினைத்தது நினைத்த மாதிரியே நடப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்க காத்திருக்கிறது.